ஃபியூச்சர்ல இப்ப தமிழ் சினிமால அது ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லலாம். நாம ஒரு யாராவது கேரக்டர் பாட்டி கேரக்டர் எடுத்துட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் உங்ககிட்ட கரெக்டா இல்லைனா முதல்ல வராதீங்க. வேட்டுவம்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கேள்விப்பட்டோம். பிசிக்கலி ரொம்ப கால் பாதம்லாம் வெந்து போய் ரத்தம் வந்து தினேஷோட கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க பர்த்டே அப்ப. பியூட்டிஃபுல் பயங்கரமா இருந்தது. விஷுவல்ஸ் அப்படி இருக்குல்ல, படம் ஃபுல்லா அப்படி விஷுவல்ஸ் இருந்தா எப்படி இருக்கும். வாவ். ரஞ்சித் பாட்ட சொல்லிட்டு இருந்தாங்கப்பா, இது ரெஜிஸ்டராகவும் இல்லை அவங்களே பண்ணுறாங்கன்னு. இவங்க யாரும் நினச்சிக்கூடாது, சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து வெறும் அந்த ஷார்ட் மட்டும் எடுக்கிறாங்களா நினச்சிக்கூடாது. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க எல்லாரும், மாச கணக்காக போய் டேமேஜ் ஆகி கடகஸ்தி பண்ணுங்க. கடகஸ்தி டூலாம் ஜாலியாக போகலாம். முனிஷ்காந்த்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட சீனே கிடையாது, நாங்கள் வேற ஒருத்தங்க சீனில் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக அப்படி நிற்போம் இல்லையா. அப்போ எல்லாருக்கும் ஒரு லைன் எழுதியிருக்க மாதிரி அவருக்கும் ஒரு லைன் தான் எழுதியிருப்பாங்க. வாய்ப்பே கிடையாது, அவர் 10 லைனாவது பேசுவார் அவரு. பேரலல் யூனிவர்ஸ்ல பண்ணவா இருந்தது. ஏன்னா கட் பண்ணி அப்படி நம்ம பைசனுக்கு போனோம் அப்படின்னா நீங்க 2 பேர் தான் அதுலயுமே பேர். அவ்வளோ பேசப்பட்ட ஒரு படம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும். அது எடுக்கலைன்னா பரவாயில்ல, ஷூட் பண்ணிட்டு அதை வைக்கலன்னு போது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வலிக்கும். ஒரு சீன் கட் பண்ணாலே வலிக்கும். ஆமா, இங்கே நம்மள மொத்தமா தூக்கிட்டாங்க. எனக்கு அது சொல்ல கூட இல்லை அவங்க, எனக்கு அது இன்னும் பெரிய வருத்தமா இருக்கு. எடுத்துட்டோங்கிறத வந்து சொல்லலை. எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு கால் முன்னாடி 4 ஷோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது இன்னும் வலிச்சுது எனக்கு. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதை கூட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு நம்ம வளரலையா அப்படின்ட்டு. ஆனா இன்னும் இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கான பாகுபாடு இருக்கா? 100% இருக்கு. இப்போ என்ன மாதிரி அதே ரேஞ்சில் அதே எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு மேல் ஆர்டிஸ்ட்க்கு அவங்க கொடுக்கறதும் எனக்கு கொடுக்கறதும் இருக்கும். அது வந்து எல்லா இடத்துலையுமே காமிப்பாங்க. நமக்கு அனுப்புகிற கார்ல இருந்து கொடுக்குற கேரவேன்ல இருந்து எல்லாத்துலேயுமே அதை காமிப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரி என்னை வந்து ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும்னு ஆயிடுச்சு. என்னோட கெரியருக்காக நான் அழுவுற கடைசி வாட்டி அதை வச்சுக்கோ அப்படின்னு. இதுக்கப்புறம்லாம் என்னால் முடியாது. ஏன்னா இவ்வளோ ஆனஸ்ட்டாக ஒரு விஷயத்த விரும்பி ஆசையாக பண்ணிக்கிட்டே இருக்கோம், நீ இப்படி என்னை போட்டு பண்ணால் என்ன அர்த்தம், போயிடணும்லாம் நினச்சேன் நான். ஒன்னினே தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். பொதுவாக நாம் நிறைய பிரபலங்களை சந்திச்சு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது வணக்கம். அப்படி இப்போ நம்ம கூட இருக்கவங்க பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இவங்க நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம். யாரா அவங்க நல்லா நடிக்கிறாங்களே, இன்னும் இவங்களுக்கு பல உயரங்கள் வந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் நல்ல நல்ல கேரக்டர் சூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் பண்ண ஒரு நடிகை. இப்போ இந்த வருடமும் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குற்றம் புரிந்தவன் சீரீஸில் ஆனந்தி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் முகத்தில் பயத்தோட கலந்த ஒரு நடிப்பை கொடுத்து அசத்தின லிசி ஆண்டனி அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள் முதல்ல பைசனுக்காகட்டும், இப்போ குற்றம் புரிந்தவனுக்காகவும். தொடர்ந்து நல்ல நல்ல கேரக்டராக சூஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கீங்க. பாதி பேர் இந்த டீம்லாம் பார்ப்பாங்க, யார் பெரிய பிரபலங்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து. பட் நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய கேரக்டர் முக்கியமான கேரக்டராக இருக்கா, அந்த கதைக்கு அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதான் பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். குற்றம் புரிந்தவன்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனந்தி, எஸ், நான் ஆரம்ப சொன்ன மாதிரியே பாட்டியா நடிச்சிருக்கீங்க இதில். அதுக்கு முதல் மனதைரியம் எப்படி வந்தது? பசுபதி சாரோட பண்ணணும்னு சொன்னாங்க, வேற எதுக்கும் அப்படி இது வரைக்கும் வந்ததில்லை. நல்ல வேலை பாட்டியெல்லாம் நம்மள யாரும் கேட்கல. அந்த அளவுக்கு அட்ராசிட்டி யாரும் பண்ணலை, அம்மாவோட நிப்பாட்டிக்கிறாங்க இப்போதைக்கு. பட் இந்த கேரக்டர் வந்து ஐம் சாரி, இந்த முதல்ல ஸ்கிரிப்ட், அடுத்தது நம்ம யார் கூட பண்ணுறோன்னு இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட என்னன்னா எதுவுமே யோசிக்கல, என்ன இப்போ 4 தலை ஃபுல்லாக ஒயிட் போடுவாங்க அவ்வளோதானே, இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லி சந்தோஷமாக போயிட்டேன் நான். ஓகே. பட் ஃபியூச்சர்ல இப்போ தமிழ் சினிமால அது ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு யாராவது பாட்டி கேரக்டர் எடுத்துட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் உங்ககிட்ட கரெக்டா இல்லைனா முதல்ல வராதீங்க. வந்தீங்கன்னா பிரச்சனையாகும், இப்பயே சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர் இங்கே போட்டாங்க, நோ பாட்டி கேரக்டர் நடக்கும் இங்க. நிச்சயமா நிச்சயமா. அதான் தமிழ் சினிமாவில் ஒரு ரோல் ஹிட் ஆயிடுச்சு, வேற அந்த ரோல் வேற ஹிட் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து அதை கூப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஆனந்தி கேரக்டருக்கு போல எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க உங்களை? ஏன்னா லுக் வைஸ் அவங்க பண்ணிடுவாங்க, கேரக்டரை நீங்கள் வெளிப்படுத்தணும்ல, அந்த ஒரு பயம் கலந்த ஒரு விஷயத்த டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறது. முதல்ல ஏஜ் ப்ராக்கெட்டை மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். எப்படி நிற்கணும், உட்காரணும், எந்திரிக்கிறது எல்லாமே
ஸ்லோவாக இருக்கும், அது தட் இஸ் தேர். இன்னொன்று, பசுபதி சார் கூட பண்ண போகிறோங்கிற ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது இனிஷியலி. பயம்னு சொல்ல மாட்டேன், ஐ வாஸ் எக்ஸைட்டட். பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பண்ணிடணும் ஏ லிசி உனக்கு கிடச்சிச்சு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரூவ் பண்ணிவிடு, விட்றாத அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருந்தது. அப்புறம் செட்டுக்கு போனோடனே ஐ டோல்ட் மை செல்ஃப், இதெல்லாம் விட்டுருவோம், இது ஒரு கேரக்டர், இதை பண்ண போகிறோம், நீ எப்பயும் பண்ணுற மாதிரி ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் அதை பண்ணு, அவ்வளோதான். அந்த ஒரு வைப்பில் அந்த ஒரு அந்த ஜேர்னி என்ன கேட்டுச்சோ அதை கொடுத்து நான் அப்படியே போனேன், அவ்வளோதான். இல்லாமல் பெருசாக நான் இதுக்காக ரொம்ப வந்து டைம் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து எதுவுமே பண்ணல. ஓகே, ரியல் லைஃப்பில் ஆனந்தி மாதிரியே பயப்படுற கேரக்டரா லிசி? இந்த மாதிரி விஷயம் நடந்த பயந்து தாங்க என்னங்க சில்லறையாவா நடந்துச்சாங்க? இல்ல அந்த அளவுக்கு இல்ல, நார்மலா பேனிக் ஆகிற விஷயங்கள் இல்ல அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அங்க ஆனந்தி மாதிரியே தான். ஆனா சொல் பேச்சு கேட்கவே மாட்டேன், நேராவே போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு தடவை பண்ணல, நான் பார்த்தேன், நாங்க வச்சுக்கோங்க முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இல்லை எடுக்க மாட்டேன், அந்த ரிஸ்க்லாம் வாய்ப்பே இல்லை. இது எதுக்கு பேனிக் ஆவீங்க? இந்த விஷயங்களை விட்டுருங்க. பொதுவாக லிசிக்கு எதுனா பயம்? நான் எல்லாமே ஒரு பதட்டத்தோட தான் பண்ணுவேன், எல்லாமே ஒரு ஃபன்னு, அது அப்படிதான். அது என் பையன் கேட்டான், இங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி கார்டு தொலைச்சிட்டான், அவனோட இந்த கார்டு ஃபாரெக்ஸ் கார்டை தொலைச்சிட்டான். பையன் அப்ராட்ல இருக்கான். அவர் நினச்சி பாருங்க, ஒரு அம்மாவா இங்கேருந்து அவன் அதை தொலைச்சிட்டானா, மதர் தொலைச்சிட்டமா அப்படின்னோடனே எனக்கு படபடன்னு வந்து, இன்னும் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கேன், திட்டேன். அது ஏன் திட்டுறேன்னா, அது அவனை திட்டல, எனக்கு இருக்க பதட்டம் என்னன்னா, இப்போ நாளைக்கு அவன் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறான், ஒரு சுச்சுவேஷனில் இதாகிறான், பணம் தேவைப்படுது, இப்போ அந்த கார்டு அவன்கிட்ட இருந்துச்சுன்னா உடனே நான் இங்கேருந்து அவனோட இந்தியன் அக்கௌண்ட்டுக்காவது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், டப்புன்னு அதை அவனுக்கு ரீச் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குல்ல, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அப்படி எக்ஸிபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவேன். ஸோ லிசி எப்படின்னா, பதறிட்டு எல்லாரையும் ஒரு ரவுண்டு திட்டி முடிச்சுட்டு அப்புறம் தேவையானதெல்லாம் நானே பண்ணிடுவேன். ஆமாம், அதாவது கொட்டிலையும் அது சொல்லுவாங்க பழமொழி, அந்த மாதிரி குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது. சாரி, அவங்க தான் எனக்கு கிள்ளி விடுறாங்க. பார்த்துக்கலாம், அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, அவங்க தான் கிள்ளி விடுறாங்க, அவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கும், எனக்கு கோவம் வரும் எனக்கு. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் குற்றம் புரிந்தவனுடைய ஸ்கிரிப்ட் ஃபுல் நரேஷன் நீங்கள் கேட்டிங்களா, இல்லை உங்களுடைய கேரக்டர் மட்டும் தான் நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, ஃபுல் இது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஓப்பன் ஆன உடனே டீம்லேருந்து என்கிட்ட சொன்னதே வந்து, டைரக்டரும் மேனேஜரும் உங்களை வராங்க பார்க்கறதுக்கு, இதுதான் சொன்னாங்க எடுத்த உடனே. நார்மலாக அப்படி இருக்காது, நார்மலாக அப்படி நம்மளை ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க, ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் கொடுப்பாங்க, பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டட்னா ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு இது அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, பசுபதி சாருக்கு, அவர் தான் லீடு, அவருக்கு ஒய்ஃப் ரோல் பண்ணணும், அப்போ நம்ம தான் லீடு, ஓகே ஒய்ஃப் ரோல் பண்ணணும், டைரக்டரும் மேனேஜரும் வராங்க பேச அப்படி வந்து நேராக அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னார், இங்கே தான் உட்காந்து. தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே. நான் அப்படியே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டாவில் போஸ்ட்டும் பண்ணேன், டுடே வாஸ் பியூட்டிஃபுல் சொல்லிட்டு நான் போஸ்ட்டும் பண்ணேன். அது ஏன்னா ரொம்ப வந்திருக்கேன் நம்மளை தேடி, அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஏன்னு கேட்டேன் அப்படின்னா, இந்த கதை ஆரம்பத்தில் வந்து ஒரு 2 எபிசோடு பிறகு ஓகே இவங்க தான் அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தர் மேலே ஜட்ஜ் பண்ணுறோம். ஆனால் ஒரு எபிசோட்லேயும் அது போய் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா கிளைமேக்ஸ்ல வந்தது. இதே கேட்கும் போது எனக்கு இப்படியே தான் இருந்துச்சு, லிட்டரலி உங்களுக்கு அதே. ஆமா, இப்படியே தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சொல்லும்போது நானும் அந்த குழந்தையே பண்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அது ஒண்ணு கேட்கும்போது இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோன்னு அந்த எக்ஸைட்மெண்டோட கேட்டேன் நான். எனக்கு கேட்ட உடனே ஐ வாஸ், கேட்கலனாலும் ஐ வாஸ் ஓகே. அவரோட ரைட்டிங் பத்தி சொல்லுங்க. செல்வமணியோட ரைட்டிங் ரொம்ப கிறிஸ்ப், ரொம்ப நீட், வள கொலகொலன்னு இல்லை. நீங்க சீரீஸ் பார்த்துட்டீங்க, உங்களுக்கே தெரியும். தேவையில்லாம நீ எதுவுமே ஃபீல் ஆயிருக்காது. பார்த்தவங்க அத்தனை பேரும் சொன்ன ஒரு விஷயம் வந்து உட்காந்தப்போ முடிச்சுட்டு தான் எந்திரிச்சோம் அப்படின்னு. எவ்ரிபடி பிஞ்ச் வாட்ச்ட் இட் பிகாஸ் அது அப்படிதான் இருக்கு. ஏன் இப்படி இழுக்கிறாங்க அப்படின்னு வரவே இல்லை. அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவர் சொன்னதும் அப்படி தான் இருந்துச்சு, ஷூட் பண்ணதும் அப்படி தான் இருந்துச்சு. 100 விஷயம் எடுத்துட்டு 99 டெலீட் பண்ணிட்டு 1 வைக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படியே என்ன எழுதியிருக்காரோ கிறிஸ்பா அப்படியே எடுத்து அப்படியே வச்சாச்சு. பரவாயில்ல. அந்த ஒரு அனுபவம் எப்படி அவருக்கு கிடைச்சது? பிரில்லியன்ட் ஆக்சுவலி. தெரியல ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் பாருங்க, அவர் பெரிய ஆளா வருவாருங்க கண்டிப்பா. அந்த வீடியோ பார்த்துருந்தாருன்னு அவர் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன் நான். இல்லை, நான் அவர்கிட்ட நான் அதை டெய்லி சொல்றது, அடுத்த படம் ப்ராஜெக்ட் பார்த்து எடுங்க, ரொம்ப டிலே பண்ணாதீங்க, உடனே இது பண்ணுங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் அவர் ரைட்டிங் வைஸும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ அது டப்புன்னு போயிடணும்னு நினைக்கிறேன்.
கேப் விட்டா மறந்துடுவாங்க. நிச்சயமா நிச்சயமா நம்ம எல்லாருமே அமலேஷியா பேஷண்ட் தான். எல்லாருமே தலையில அடி வாங்கின மாதிரி தான் சுத்துறாங்க. பசுபதி சார் பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் தி ஜெம் அப்படின்னு சொல்லலாம். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கான உயிரோட்டம் ப்ளஸ் அவரும் மெனக்கெட்டு அதை பண்ணுறது அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் பல வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காரு. அவர் ஒரு முக்கியமான ஹீரோவாக இருக்கார் எல்லா படத்துலையுமே. அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் அதான் சொன்னேன்ல, போகிற வரைக்கும் ரொம்ப அப்படி அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, திணற மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு எனக்கு. போயிட்ட பிறகு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், இதுலலாம் நீ கோட்டை விட முடியாது, அந்த வீலுக்கு தள்ளி வச்சுக்கோ, வேலையில் இறங்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா அவர் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். அது எப்படி அது விடக்கூடாது. அது நம்ம கைக்கு கொடுத்துருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்திருக்குல்ல. அப்போ அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பேர்டனாக இருந்தது. கற்றுக்கிட்டீங்களா? அதாவது அவர்கிட்ட பர்டிகுலராக இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு அது ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்படி பர்டிகுலராக சொல்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து அந்த ரெடி ஆகுறதாகட்டும், கிட்டத்தட்ட நானும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் எப்படி அங்கே வந்து அந்த ஃபோக்கஸ்டாக இருந்து அதிலே இருந்து ஒரு சீன் டயலாக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அவர் எப்படி அதை ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாரா. இவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்து நம்ம நினச்சிக்கலாம், அவங்க பாட்டுக்கு வந்து அப்படி அப்படிலாம் கிடையாது. ப்ராம்ப்ட்டு கிரிம்ப்ட்டு அதெல்லாம் கிடையாது. அவர் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அதே தான் நானும் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அவர் அங்கே பண்ணுறாருன்னா நான் இந்த சைட் பண்ணுவேன். நான் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் திரும்பி செவத்து பார்த்து உட்காந்துப்பேன், எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே வேண்டாம், அந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவேன் நான். ஸோ அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் பேசுகிற அந்த ஃப்ரிட்ஜ் சீன் எல்லாரும் மென்ஷன் பண்ணுறாங்க. நானும் அந்த ஃப்ரிட்ஜ் சீனாகவே சொல்கிறேன், வேறு எதுவும் எனக்கு எக்ஸாஜுரேட் பண்ண வேண்டாம். என்னோட கெரியரில் மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் அந்த சீனு. நடிக்கும்போ ஷூட் பண்ணும்போ என் கெரியரில் என் லைஃப்பில் அந்த மூமெண்ட்டை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஷார்ட் முடிஞ்சுமே ஐ வாஸ் ஹக்கிங் அண்ட் க்ரைங். ஐ குடன்ட் ஸ்டாப் ஃபார் அ லாங் டைம். ஐ குடன்ட் ஸ்டாப் பிகாஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது எப்படி போயிடுச்சுன்னா அந்த அழுகை, இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், இது ஏன் ஒரு படமாக இல்லை, இது ஏன் ஒரு படத்தில் இது நடக்கலை. நமக்கு நிறைய கேள்விகள் வரும். சீரீஸு எப்படி போகுமா இல்லை காணாமல் போயிடுமா. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணது நிறைய காணாமல் போயிருக்கு, ரெகக்னைஸே ஆகாமல் போயிருக்கு. அப்போது எனக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே ஐ பர்ஸ்ட் அவுட் அப்படிலாம் போயிட்டேன். என்ன எப்படி அழுவுறது சொல்லுவாங்க, கேவி அழுவுறது சொல்லுவாங்கள்ல, அப்படி அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு எனக்கு சட்டில் ஆகலை, நிற்கலை. எனக்கு இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். அவர் என்ன இட்ஸ் ஓகே நீ வந்துட்ட நீ நின்றுடுவ அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்திட்டே இருந்தார். எனக்கு அந்த மூமெண்ட் என்னோட கெரியரோட ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா இந்த படத்தை சீரிஸை பார்த்த பலருமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சீனாவும் அது இருக்கு. ஸோ அதில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஜெயிச்சிட்ட மாறா ஜெயிச்சிட்டீங்க நீங்க. ஓகேடா தட்டி கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த சீரீஸ்ல பசுபதி சாரோட தான் பேர் பண்ணியிருக்கீங்க. பேரலல் யூனிவர்ஸ்ல பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா கட் பண்ணி அப்படி நம்ம பைசனுக்கு போனோம் அப்படின்னா நீங்க 2 பேர் தான் அதுலேயுமே பேர். ஆனா என்ன, நாங்க ஆன் ஸ்கிரீன்ல உங்களை பார்க்க முடியல, ஒரு போட்டோவை மட்டும் தான் பார்த்தோம். வருத்தப்பட்டிருக்கீங்களா பைசனுக்காக? குவாய்ட்டா வீட்டில் உட்காந்து அழுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இல்லை, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேசப்பட்ட ஒரு படம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும். அது எடுக்கலைன்னா பரவாயில்ல, ஷூட் பண்ணிவிட்டு அதை வைக்கலன்னும் போது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வலிக்கும். ஒரு படம் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீனில் வந்து ஒரு சீன் கட் பண்ணாலே வலிக்கும். ஆமாம், இங்கே நம்மள மொத்தமாக தூக்கிட்டாங்க. எவ்வளோ நாள் ஷூட் போச்சு உங்கள் போர்ஷன்? ஐ வாஸ் தேர் ஃபார் 5 days. ஆனால் 5 days ஷூட் பண்ணலை. பட் ஆனால் ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கும் யங்கர் துருவுக்கும் இருக்கிற சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதாவது நான் சொல்லுவேன் அவன்கிட்ட, அவன் கேட்பான், இங்கே என்னடா பண்ணுற, நீ கபடி ஆட போலியான்னு கேட்பேன் நான். ஏன் உனக்கு நான் கபடி ஆடினா பிடிக்குமா அப்படின்வான். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு. நிஜமா உனக்கு பிடிக்குமா? சத்தியமாக எனக்கு பிடிக்கும்டா. அப்போ நம்ம விளையாடவா? நீ கபடி ஆடினா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்வேன் நான். அப்பாவுக்கு பிடிக்கலையா அப்படின்னு.
அவரு கபடி ஆடினால தானே எனக்கு அவரே பிடிச்சதுன்னு நான். ஓகே. இதெல்லாம் வச்சிருக்கணும்ல. நல்லா இருக்கு நீங்க சொல்லும்போதே. எனக்கு அது ரொம்ப பெரிய வலிங்க ஒரு பெர்ஃபார்மருக்கு அது. சரியா? அதுலயும் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா, அதுலயும் அதுல அம்மாங்கிறவங்களோட பிரசன்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா, காமிக்கலங்கிறது வந்து அது எடிட் பண்ணதுக்கு டைரக்டருக்கு என்ன 1008 ரீசன் இருக்கலாம். நான் என்னோட வலியை சொல்றேன். புரியுது. ரொம்ப ஹர்ட் ஆச்சு. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த இண்டஸ்ட்ரி என்னை வந்து ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அந்த மூமெண்ட் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப அழுதேன். ஏன்னா ஸ்க்ரீனை தவிர்த்து வெளியில ட்ராமா பண்ண எனக்கு தெரியாது. கதையில் நடிப்புக்காக பண்ணுறது மட்டும்தான் என்னால் முடியும். ரொம்ப ஆனஸ்ட்டாக இங்கே நிற்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசையாக இதை பண்ணுறேன் நான். சினிமாவில் இன்னும் பெருசாக சம்பாதிக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் ப்ளூ ஸ்டார்லேருந்து தான் அது மாறுச்சு. தேங்க்ஸ் டு ஜெய். எனக்கு ப்ளூ ஸ்டார்லேருந்து தான் அந்த புஷ் வந்தது. கட்டாகுஸ்தி அதை ஆரம்பித்து விட்டுச்சு. ப்ளூ ஸ்டார் அதை எலிவேட் பண்ணி விட்டுச்சு. ஸோ அங்கேருந்தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் பைசன் அப்போது ஐ லிட்ரலி சாட் ஹியர் இந்த சோஃபா. கடவுளை பார்த்துட்டு நான் அழுதேன். அழுதுட்டு நான் சொன்னேன், என்னோட கெரியருக்காக நான் அழுவுற கடைசி வாட்டி அதை வச்சுக்கோ அப்படின்னு. நான் இதுக்கப்புறம்லாம் என்னால் முடியாது. ஏன்னா இவ்வளோ ஆனஸ்ட்டாக ஒரு விஷயத்த விரும்பி ஆசையாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ இப்படி என்னை போட்டு பண்ணால் என்ன அர்த்தம்? போயிடணும்லாம் நினச்சேன் நான். போதும் எனக்கு இது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ ஆதங்கள் இருக்கு மாதிரி சொல்றீங்க, பேசி இருந்திருக்கலாமே. அது கோமா வந்துருமோலாம் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அழகா எல்லா ப்ரொமோஷனுக்கும் சிரிச்சுட்டே போனேன். பார்த்தேன், அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ வழிகளை வச்சு நாங்கள் எப்படி சிரிச்சு நின்றீங்க நீங்க? நல்ல ஆர்டிஸ்ட் நான். சீரியஸ்லி யோசிச்சு பார்த்தா இப்ப தெரியுது எனக்கு. ரொம்ப வலி இருந்தது எனக்கு. எனக்கு அது சொல்ல கூட இல்ல அவங்க. எனக்கு அது இன்னும் பெரிய வருத்தமா இருக்கு. எடுத்துட்டோங்கிறது வந்து சொல்லல. எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு கால் முன்னாடி 4 ஷோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது இன்னும் வலிச்சுது எனக்கு. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதை கூட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு நம்ம வளரலையா அப்படின்ட்டு. புரியுது. மேபி அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு. ஆமா, ஐ வுட் ஹவ் பீன் ப்ரிப்பேர்ட். இல்லை நீங்கள் ஃபோட்டோ தான் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீலம் ப்ரொடக்ஷனுக்காக நான் போய் போஸ்ட் கொடுத்துட்டே வந்திருப்பேன் ஃபோட்டோவுக்கு. நான் எனக்கு நீங்கள் சம்பளம் கூட கொடுத்துருக்க வேண்டாம், அவ்வளவும் பண்ணியிருப்பேன். அது எனக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. நிச்சயமா இது மாறும் அப்படின்னு நம்மளாம் இனிமே வரக்கூடிய காலங்களில் அது கொஞ்சம் மாறலன்னா தமிழ் சினிமா வந்து சினிமா என்னை இழக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்னால் இங்கே போராட முடியல. தட் வில் ஹேப்பன் இவென்ச்சுவலி. இது இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஓகே ஃபைன், உங்களுக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்ட்டு நான் போயிடுவேன். நான் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருப்பேன், அவ்வளோதான். அப்புறம் அதுதான் நடக்கும். இது மாறி தான் ஆகணும். இப்போ எப்படி குற்றம் புரிந்தவன் எப்படி பேசப்படுதோ உடனே அன்னைக்கு அழுததுக்கு தான் குற்றம் புரிந்தவன் வந்து பதில், அவ்வளோதான். இது ஆக்சுவலாக இது டிசம்பர்ல ரிலீஸ் ஆகிற பிளானே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை அவங்க. டப்புன்னு அப்படி சொல்லி டப்புன்னு அப்படி இது பண்ணாங்க. ஸோ எனக்கு அது லிட்டரலாக வந்து என்னோட ப்ரேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்சர் மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அது இல்லை ஏதோ வந்துச்சு. நோ டோன்ட் வரி. நீங்கள் இழந்ததை டிசம்பரில் கொடுத்துட்டாரு அவருக்கு, அவ்வளோதான். ஆமாம், சூப்பர். அடுத்ததான் நீங்கள் வேட்டுவம்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கேள்விப்பட்டோம். என்ன கதாபாத்திரம், எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சொல்லுவேன். என்ன கதாபாத்திரம்லாம் சொல்ல முடியாது. எப்படி போயிட்டு இருக்கு? ரஞ்சித் பா சொல்லுவாரு. பா ரஞ்சித், நாங்க ரஞ்சித் பா அப்படிதான் கூடும். அதனால அவர் சொல்லுவாரு, நாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் பிசிக்கலி. ரொம்ப கால் பாதம்லாம் வெந்து போய் ரத்தம் வந்து ஸ்டண்ட்ல அடிபட்டு டேமேஜ் நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் நிறைய பேர் நிறைய டேமேஜ்லாம் ஆனாங்க. ஏன்னா அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அவர் ஒன்றும் டேமேஜ் பண்ணல. அவர் அதை டேமேஜ் ஆகுங்கன்னு சொல்லலை. அவர் எல்லாம் கரெக்டாக இருந்தார். நாங்கள் எங்கள் ஆர்வ கோளாறுல கண்ட்ரோலே இல்லாம பார்த்துக்கலாம் லிசி இதை பண்ணாதனா அப்படி சொன்னோன்னு அதை நான் பண்ணேன். டொங்குன்னு விழுந்துச்சு. இததானே சொன்னாங்க, படிச்சு சொன்னாங்க இதை பண்ணாத அப்படின்றத அது கரெக்டா பண்ணி அடி வாங்கினேன் நான். அந்த மாதிரி நானும் ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தினேஷோட கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க பர்த்டே அப்ப. பியூட்டிஃபுல்லா இருந்தது. விஷுவல்ஸ் அப்படி இருக்குல்ல, படம் ஃபுல்லா அப்படி விஷுவல்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? வாவ், அப்படி இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு
மிகப்பெரிய படம் நினைக்கிறேன். எஸ் எஸ் ஏன்னா அந்த ப்ரோமோ ஆகட்டும், இப்போ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆகட்டும், ரஞ்சித் அவருடைய படங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு படம் பண்றாரு அப்படின்னு எனக்கு வந்து இட் டிசர்வ்ஸ் திஸ் சக்ஸஸ். எனக்கு அவருக்கு வந்து வேட்டுவம் வந்து அவர் டிசர்விங்காக இருக்கிற மொத்த நல்லதும் அவர் வந்து சேரணும். அது என்னோட பெரிய ப்ரேயர். அதை நான் இப்படி நினைக்கும் போதெல்லாம் அப்படி யூனிவர்ஸ்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கொடுத்துருங்க, வேட்டுவமில் இது கொடுத்துருங்க. ஒரு சின்ன சுயநலம் இருக்குது, நானும் இருக்கேன்ல அதில். இல்லை, அது இல்லாமல் எனக்கு வந்து அவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஃபுல் டீமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அவருக்கு இது வேணும், இது கிடைக்கணும். அவருக்கு தங்கலானில் மிஸ் ஆனது எல்லாம் வேட்டும் அவருக்கு வந்து 100 மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆர்யாவோட ஒர்க் பார்த்து ஷாக் ஆனீங்களா? யாரோட? ஆர்யா. ஓ பின்ன, ஐயோ அவர் என்னங்க அவரு 2000 பேர் இருக்கோன்னா 2000 பேர் கருவாடாயிட்டோம் வெயில்ல. இவர் மட்டும் இல்லைங்க, நான் பாலிஷ் போட்டு அமிச்ச மாதிரியே அப்படியே இருப்பாரு. நானும் கேட்குறேன், மலையாளத்தில் பேசி போனாங்க 2 பேரும். நான் கேட்குறேன், இல்லை எனக்கு புரியல, என்ன பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஒண்ணுமே இல்லைன்னு போய் சொல்ற போல அந்த மனுஷன். ஒத்துக்கவே மாட்டேன்ட்டோமே நானும் சோபிதாலா நோ ஹீஸ் லைங், ஹீ இஸ் டூயிங் சம்திங். ஏன்னா சோபிதாலா இது ஃபர்ஸ்ட் ஒரு புள்ள ரொம்ப அழகா இருந்தோம், இங்க இருந்துச்சா எங்கிற ரேஞ்சு கேட்டாங்க. அவங்க ஹைட்டுக்கும் அவங்க ஃபீச்சர்ஸ்க்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான காஸ்டியூம்க்கும் அப்படி கம்பீரமா வந்தாங்க ஃபர்ஸ்ட் டேலாம். நாள் போக போக அப்படி பெயிண்ட் அடிச்சவர். இவர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே அந்த கூலிங் கிளாஸ் போட்டு அந்த ஷார்ட்ல எப்படி நின்றாரோ கடைசி நாள் வரைக்கும் அப்படியே இருக்காருங்க அந்த மனுஷன். ஐயோ ஹீரோ மெட்டீரியல்னா அதுதான் போல, அப்படிலாம் மெயின்டைன் பண்ணோம். சுற்றி நாங்கள் எல்லாரும் டேமேஜ், எல்லாரும் ஷபீர் ஆகட்டும், கலை ஆகட்டும், கலையெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னு சாமின்ற மாதிரி இருந்திருப்பாரு தெரிஞ்சு. ஐயோ நம்ம தினேஷ், ஐயோ இவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங் பண்ணி இங்கே பார்க்கறதுல வந்து கிமிக்ஸ் கிடையாது, எல்லாமே ரியலா பண்ணியிருக்காங்க ஒருத்தரும். அது வந்து எனக்கு நான் ஆக்சுவலாக வந்து ரஞ்சித் பாட்ட சொல்லிட்டு இருந்தேன்ப்பா, இது ரெஜிஸ்டராகவும் இல்லை அவங்களே பண்ணுறாங்கன்னு. இவங்க யாரும் நினச்சிக்கூடாது, சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து வெறும் அந்த ஷார்ட் மட்டும் எடுக்கிறாங்களா நினச்சிக்கூடாது. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க எல்லாரும், மாத கணக்காக போய் டேமேஜ் ஆகி. ஐயோ தினேஷ் அவங்க அம்மாலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என் பிள்ளை இப்போ ஷூட்டிங் போகுது, ரிட்டர்ன் வருவோம், எப்படி வருவான். பட் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த டீமுக்குள்ளேயே, ரஞ்சித் ஆகட்டும் தினேஷ் இவங்களுக்குள்ள. ஓகே நம்ம ஒரு பண்றோம் அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம அப்ப நம்ம சந்தோஷமா கொண்டாடி இது வரப்போகுது, அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கு உண்டான ரிசல்ட் வரும். நான் ரொம்ப நம்புறேன். உங்களுக்கும் வரும், அதுல திரும்ப எனக்கு வரும். நல்ல ஒரு கேரக்டர், கம்பீரமான ஒரு ரோல். ஓகே வெயிட் பண்ணுவோம் வீட்டுக்காக. அதே மாதிரி அடுத்ததா இன்னொரு ஜாலியான ஒரு படம், உங்க படம் கடகுஸ்தி 2 பண்ணுங்க. கடகுஸ்தி 2ல ஜாலியாக போகலாம். செல்லா சார்லாம் ஃபன் பண்ணுவா போல செட்டில். நம்ம இப்போ முனிஷ்காந்த்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட சீனே கிடையாது, நாங்கள் வேற ஒருத்தங்க சீனில் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக அப்படி நிற்போம் இல்லையா, அப்போ எல்லாருக்கும் ஒரு லைன் எழுதியிருக்க மாதிரி அவருக்கும் ஒரு லைன் தான் எழுதியிருப்பாங்க. வாய்ப்பே கிடையாது, ஒரு 10 லைனாவது பேசுவார் அவர். சார் இந்த இடத்துல நான் இப்படி சொல்லட்டுமா சார், நான் இப்படி பண்ணட்டுமா சார், செல்லா சொல்றாரு, நீங்கள் ஃப்ரேமில் பேக்ரவுண்டில் தான் இருக்கீங்க அப்படின்னாரு. இல்லை சார் அப்படி போகும்போது நான் எப்படி சொல்லிட்டேன்னா உடனே இவங்களாம் கலைப்பாங்க, இல்லை அவ்வளோலாம் சீன் இல்லை நீ அமைதி. அந்த மாதிரி செட்டே அங்கே வந்து கருணா சார் சொல்லவே வேணாம், அவர் ஒரு பக்கம். ஆக்சுவலா பார்ட் 1ல நீங்க அந்த பாத்திரம் வளர்க்குற ஒரு சீன் ஒரு டயலாக் வந்து பேசிட்டு இருக்கீங்க, பயங்கர ரீச் ஆச்சு. ரீல்ஸ்லாம் துணி துவைக்கிற சீன் பயங்கர ரீச் ஆச்சு. அந்த மாதிரியான எமோஷனலான விஷயங்களும் இருக்குல்ல இதுலயும். கண்டிப்பா அவர் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. நீங்க பாருங்க, நான் இதை பத்தி எதுவுமே சொல்றதா இல்ல. ஸ்பாயிலர் அலர்ட், நோ ஸ்பாயிலர் அலர்ட் இல்ல, சாரி ஐ அம் நாட் கோயிங் டு பிரேக் எனிதிங், நோ ஸ்பாயிலர்ஸ் அட் ஆல். படம் பாருங்க. ஓகே சீரியஸா இவ்வளவு படங்கள் பண்ணிட்டீங்க, நோட்டபிளாவும் நிறைய கேரக்டர், பூஸ்டர் ஆகட்டும், இப்போ வந்து குற்றம் புரிந்தவங்க நிறைய கேரக்டர் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான சொல்லுவீங்க இப்போ வர, என்னால் மறக்க முடியல? ஐயோ இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்டால் டான்னு தரமணி அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ப்ளூ ஸ்டாரும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ப்ளூ ஸ்டார் பண்ண அளவுக்கு வேற எந்த கேரக்டரும் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனான்னு எனக்கு தெரியல. ஸோ நிறையா இருக்குது, ஆக்சுவலாக நிறையா இருக்குது. ரைட்டரில் அந்த ரோலு ரொம்ப சின்ன ரோலாக இருந்தாலுமே அதில் ஒரு
அப்படி ஒரு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அந்த கேரக்டருக்கு. நிறைய பேர் எழுதுனாங்க அந்த கேரக்டர் இன்னும் டெவலப் பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும். அவருக்கு ஒரு குழந்தைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணாலுமே அவருக்கு ஒரு வழினா அவர் இங்கே தானே வந்து நிற்கிறாரு. அப்போ இந்த கேரக்டர் பெருசாக டெவலப் பண்ணியிருக்கணும்னா நிறைய ரைட்டர்ஸ் எழுதுனாங்க ஃபேஸ்புக்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய என்னோட எல்லா கேரக்டருமே அழகுதாங்க. எது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாணி காகிதம் எடுத்துக்கோங்க, எல்லாமே எவ்ரிதிங். ஐ லவ் ஆல். பிடிச்சனால தான் நான் பண்ணுறதே, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ நிறைய விஷயம் பேசியாச்சு. அடுத்து என்னென்ன படம் லைன் அப்ல வச்சிருக்கீங்க? எதை இப்போ பேசிட்டு இருந்தோம் இல்லையா, வேட்டுவம், கட்டாகுஸ்தி 2, அது நிறைய போயிட்டுருக்கு எனக்கு ஆக்சுவலாக. ரிலீஸ்க்கு ஆல்ரெடி நான் பண்ணி முடித்ததே ரிலீஸ்க்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராஜெக்ட் கிட்ட இருக்குது ரிலீஸ்க்கு. அதெல்லாம் ஆகணும் ஒன்று ஒன்றா. எல்லாம் ஆகும். அவங்கவுங்க ஒரு ஒரு ஸ்பேஸ், ஒரு என்ன ஒரு கதைங்கிறது அது அது வந்து அதுக்குண்டான டைம் அது எடுத்துக்கோங்க. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ப்ரீ டிசைனு. நம்ம என்ன மெனக்கெட்டாலும், எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குது. அது அப்படி தான் நடக்கும். அது வாழ்க்கையில் எல்லா மாதிரி தான் ஒரு படமும், எல்லா விஷயம் நம்ம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவேன் நான் என் பிள்ளைய பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு உண்டான பிரேக் எடுக்கிறேன். அவனையும் பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா, என் குழந்தைய 1 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் லிசிக்கு இண்டஸ்ட்ரி மீது ஏதாவது கோபம் இருக்கா? இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இண்டஸ்ட்ரி மேலே ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக இருக்குது. அதாவது டைம் அண்ட் அகைன் நம்ம இவ்வளோ ப்ரூவ் பண்ணிட்டுமே, டைம் அண்ட் அகைன் இந்த இண்டஸ்ட்ரி என்கிட்ட எனக்கு திரும்ப திரும்ப காமிச்சது என்னன்னா, நீ இன்னும் வளர்ற ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு. 15 வருஷமாடா வளர்ந்துட்டு இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. யூ ஆர் ஸ்டில் தி அப்கமிங். அது அந்த அப்கமிங் வார்த்தை கேட்டாலே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா சொல்கிறாங்க அப்கமிங். ஆமாம், இப்பயும் சொல்கிறாங்க யூ ஆர் ஆன் தி த்ரெஷோல்ட், யூ ஆர் ஆன் த த்ரெஷோல்ட் ஆஃப் பிரேக் த்ரூ. கடந்த ஒரு 10 வருஷமாகவே நான் அந்த த்ரெஷோல்டில் தான் நிற்கிறேங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சின்ன விஷயத்த ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்க ஆர்டிஸ்ட் பண்ணால் அது பெருசாக கொண்டாடுறாங்க. பெரிய விஷயத்தையே நாங்கள் பண்ணாலுமே அதுக்கு உரிய ரெகக்னிஷன் எனக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. வெளியிலேருந்து கிடைக்கலன்னா அது இன்னொரு பக்கம் இருக்கலாம். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து நம்ம போராடணுங்கும்போது அது எனக்கு பெரிய கோபத்தை தருது எனக்கு. இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அப்படியே அடித்து பிடிச்சி போய் எல்லாத்தையும் வந்து விழுந்து பேசி சட்டையை பிடிச்சி உலுக்கி எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப டிக்னிஃபைடாக வளர்ந்துட்டோம் நம்ம. அது அட்டையை பிடிச்சலாம் கேட்க முடியாது, உழைக்க முடியும், அதுக்கு உண்டானது கொடுங்க அப்படிங்கிறது தான். எனக்கு அந்த வருத்தம்லாம் கோபமும் நிறையாவே இருக்குது இண்டஸ்ட்ரி மேலே. ஆனால் நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன், அது எனக்கு தெரியும். சிலவங்களாம் படப்பட்டான்னு வந்துட்டு போகும்போது நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக இங்கே ரொம்ப காலத்துக்கு இங்கே இருக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும். அது ஃபீல் பண்ணுறீங்க? அது கண்டிப்பாக நல்ல விஷயம். அது கண்டிப்பாக இருக்குது. அது என்னோட முயற்சி. என்னை சுற்றி இருக்கவங்க எனக்கு அதை தரல. அது என்னோட முயற்சி, அது என்னோட பிடிவாதம். எனக்கு நான் விழுந்த இடத்துல தாங்க நான் எந்திரிப்பேன். இங்கே விழுந்துட்டு எங்கேயோ போய் எந்திரிக்கிற ஆள் கிடையாது. இங்கே நீ எனக்கு கொடுக்கலன்னா இங்கே நான் அதை வாங்குவேங்கிறது தான் என்னோட இது. அது எல்லா மனுஷனுக்குமே அது வேணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஆனால் இன்னும் இண்டஸ்ட்ரியில் பெண்களுக்கான பாகுபாடு இருக்கா? 100% இருக்கு. ஆமா, கொடுத்துடுவாங்களா? இப்போ என்னோட பார்லே இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இருக்க சம்பளமும் என் சம்பளமும் நீங்க போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அங்கேயே ஆரம்பிக்கும். இப்போ என்ன மாதிரி அதே ரேஞ்சில் அதே எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு மேல் ஆர்டிஸ்ட்க்கு அவங்க கொடுக்கறதும் எனக்கு கொடுக்கறதும் இருக்கும். ஓகே. அது வந்து எல்லா இடத்துலையுமே காமிப்பாங்க. நமக்கு அனுப்புகிற கார்லேருந்து கொடுக்குற கேரவேன்லேருந்து எல்லாத்துலேயுமே அதை காமிப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த பாகுபாடு இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகே. இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒரு ட்ராமா பண்ணணும், அட்டென்ஷனை வாங்கணும், இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இங்கே கிடைக்காது. மரியாதைங்கிறது இங்கே அடித்து வாங்க வேண்டியதாக இருக்குது. என்கிட்டலாம் வந்து சொன்னாங்க, என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. என்னை வளர்த்ததே அப்படி தான். மரியாதை இல்லைன்னா அடித்து வாங்க தான் வளர்த்துருக்காங்க. இல்லை அது தானாக வராதா, உட்காந்துட்டே இரு, வரும் நல்லா வரும் இங்கே அப்படின்னு. ஏன் வந்து நீ உன் வாழ்க்கையை முடிச்சிக்க வேண்டியிருக்கும். ஆமாம் ஆமாம், இங்கே எல்லா இடத்துலையுமே அது இருக்குது. ஓகே. ஸோ நிறைய விஷயம் பேசியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட். தமிழ் சினிமாவில் நீங்கள் ரொம்ப விரும்புகிற நேசிக்கிற ஒரு 5 இயக்குனர்கள் யார் யார்? 5லேருந்து அப்படி ரிவர்ஸில் போகலாம் நீங்கள். ஓ, ரிவர்ஸில் போடுமா? ஆமாம். ஏன் வை ஐ ஜஸ்ட் ஜென்ரலி டெல். ஐ எம் நாட் கோயிங் டு அவங்கள நான் கிரேட்லாம் பண்ணல.
எனக்கு ரஞ்சித் சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து எந்த ப்ராஜெக்ட்டு அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அது நோ சொல்லாமல் போகிறதா எனக்கு நல்லதுங்கிறது டைம் அண்ட் அகைன் எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. அவர் கொடுத்துருக்காரு, நான் வேணான்னு சொல்லி நான் அவர் அடம் முடிப்பார். இல்லை நீ பண்ண, அதில் ஒரு விஷயம் இருக்குது நீ பண்ணேன்னுவார். நான் அடமா முடியாதுன்னுவேன். லாஸ்ட்டில் பார்த்தா அது எனக்கு அப்பா போய் முடியும். ஐயோ இதுக்கு தான் சொன்னா போல அப்படின்ட்டு. ஸோ நான் அதை நான் கற்றுக்கிட்டேன். அவர் ஒன்று கொண்டு வந்து லிசி இது பண்ணுறியா அப்படின்வேன். என்னன்னு கேட்காம ஓகே அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரஞ்சித் சார் எனக்கு திரும்ப என் லைஃப்பில் தரமணி மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் அமையும்னா அந்த அளவுக்கு நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அது ராம் சாரால் மட்டும்தான் முடியும். ஸோ ராம் எனக்கு திரும்ப ராம் அது எழுதினா தான் உண்டு. அவர் ஆனால் ஸ்லோவாக தாங்க பண்ணுவார், எல்லாமே டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுவார். லாஸ்ட்டு அந்த 2 படத்துக்கும் எனக்கு எதுவும் சாலிடாக கொடுக்குற மாதிரி இல்லையா, இல்லை போதும் ரொம்ப ஸ்டெல்லா மிஸ் கூட ரொம்ப வேலை பார்த்துட்டோம் போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. ஸோ ராமு, செல்லா சார் ஜாலியாக இருக்குங்க செட்டில், அவர் இஸ் ஒன் வைப். ஸோ செல்லா சார், ஜெய் கூப்பிட்டா போவோம் அடுத்த படத்துக்கு கூட. ஜெய் வந்து ஏன்னா ஏதாவது ஒன்று இருக்கும், ஜெய் எழுதுனா ஜாலியாக இருக்கும். ஸோ ஜெய், அப்புறம் யார் நம்ம ரைட்டர் டைரக்டர் ஃப்ராங்க்லின்லாம் ஏன் இவ்வளோ டிலேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃப்ராங்க்லின்லாம் படம் பண்ணால் நான் சண்டை போட்டு கேரக்டர் வாங்குவேன் நான். அப்படி உரிமையாக பேசுகிற அளவுக்கு. ஆமாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களாம் இன்னும் பண்ணலையே அப்படின்ட்டு. அவர் ஷானு, பொம்மை நாயகி ஷானு, எனக்கு இவங்களாம் ஏன் இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எனக்கு பெரிய ஆசை வந்து கமர்ஷியலாக எனக்கு கொஞ்சம் அந்த சைடு பார்க்கல. அது வந்து ஓரளவுக்கு கட்டாகுஸ்தி எனக்கு அது கொடுக்குது. அப்போ அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்போ எனக்கு அது இனியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டூ சம் நைஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஓகே சூப்பர். ஸோ குற்றம் புரிந்தவனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக வரப்போகிற வேட்டுவோம், கட்டாகுஸ்தி 2, இன்னும் நீங்கள் வேற என்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதோ அதுக்குமே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இயங்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.